ஸோ அடுத்த விஷயமா நீங்கள் சொன்ன விஷயம் இந்த ஹேர் க்ரோத். இந்த ஹேர் க்ரோத்துக்கு டயட் பிளான் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டயட் பிளான் கண்டிப்பாக இருக்கும்ல சார். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அண்ட் இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை, ஸோ ஸ்கேல்பில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டயட் பிளான் இருக்கா சார்? அண்ட் இருந்தால் அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் விஷயம் இருக்குது சார்? ஸோ ஹேர் க்ரோத்துக்குன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்ட்ரஸ்க்கும் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ எங்கள் ஹார்ட் பீட் சீரீஸில் இருக்கக்கூடிய பாட்னியாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஹேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட ஒர்க் அண்ட் கரியருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு டயட்டுங்கிறது மேக்ஸிமம் அவங்களும் ஃபுட் இன்டேக் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஹைலி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்ஸ், ஹை விட்டமின் ஃபுட்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் ஹேர் ஃபால் இப்போ நீங்கள் நிறைய பேர் எடுத்துட்டிங்கன்னா ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இருக்கலாம், இது இருக்குது. ஸோ அது ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் ஃபுட் இன்டேக்கும் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத் சேஞ்ச் ஆகும். சிம்பு சார் பார்த்தீங்கன்னா அவரோட ஹேர் எவ்வளோ திக்கா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களோட ஃபுட் ஸ்டைல் தான். ஸோ ஹைலி அதான் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஹைலி ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது நார்மல் பீப்புள்ஸும் இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிட்டாச்சுன்னா, அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா அவங்களோட ஹேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இதுதான்.